இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன பார்த்துருக்கோம்? கோல்டன் ரூல்ஸ் பார்த்துருக்கோம். கோல்டன் ரூல்ஸை நீங்க தினம் படிக்கணும். அது வந்து தாரக மந்திரம். கோல்டன் ரூல்ஸ் டெய்லி காலையில எந்திரிச்சிட்டு ஒரு வாட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டே பிகின் பண்ணணும். அப்பதான் அந்த கோல்டன் ரூல்ங்கிறது உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல கரெக்டா ரிஜிஸ்டர் ஆகும். இப்போ கோல்டன் ரூல்ஸ் தானே சார், அது கோல்டனா பத்திரமா வச்சுக்கோம்ல. அதே மாதிரி எழுதிட்டு அது ஒரு ஓரமா பத்திரமா வச்சிருக்கோம் அப்படின்னா இங்கே செட் ஆகாது. இது வந்து டெய்லி டெய்லி நம்ம படிக்கணும். காலையில ஜூம் மீட் வர்றதுக்கு முன்னாடி இந்த கோல்டன் ரூல்ஸை படிச்சுட்டு தான் வரணும். இப்போ கோல்டன் ரூல்ஸ்னு என்னென்ன சொல்லியிருக்கோம் சொல்லுங்களேன் பார்ப்போம், ஒரு ரீகேப்பா. Market is யாரோ the ஒருத்தர். boss. Market is the boss. Market is just obey. ஓகே, Market is the boss. Just obey the market. குட். Discipline and handling ever emotion. Knowledge is the 40%. Handling is 60%. 50%. Every lesson is important to success. Uh, Revision is most important to success. புரியல, நாலாவது Market நம்ம. is different from our day-to-day Revision life. Every step. market is totally different is our day-to-day life. கரெக்ட். ஆ, Revision is most important to Important to success. success. ஆ. என்ன பாயிண்ட் சொன்னோம் கடைசியா சொன்னதை அப்படி ரிப்பீட் பண்ணுங்க. Revision is Revision is most most important to important success. to success. ரிவிஷன். ஸோ நம்ம இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது என்னன்னா ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், அதுல புல்லிஷு பேரிஷு சொல்லி இவ்வளவுதான் சொல்லி கொடுத்துருக்கு. கரெக்டா? இது எல்லாருக்குமே புரியுதா தெளிவா? ஏன்னா இப்படி நான் கேட்கும்போது என்ன அண்டர்ஸ்டாண்ட். ஆகும்னா, அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி இதுவும் சரி, டூமிட்ல சார் எல்லாம் சூப்பரா புரியுது சூப்பரா புரியுது அப்படிம்பாங்க. நான் ஒருத்தரா மெனக்கெட்டு பேர் சொல்லி சொல்லுங்க, புரியுதா புரியுதா சொல்லுங்க எல்லாம் கேட்டிருக்கேன். புரியுது சார் புரியுது சார்பாங்க. ஆனா ஒரு 15 நாள் கழிச்சு டபக்குன்னு தப்பு பண்ணுவாங்க. என்னன்னா, ஐயோ ஆமா சார் கரெக்ட், அது ரிவிஷன் சரியா பண்ணல. அதாவது அடுத்த அடுத்த லெசன் வந்தனே முதல் ரிவிஷன் பண்றது விட்டுறாங்க. அதுக்கப்புறம் சொல்லி சரி பண்ணிருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் இப்போ உங்களுக்கு இந்த கிளாஸ்லயே நான் கேட்குறேன். ரிவிஷன் டெய்லி இப்போ நான் புதுசாக ஏதோ ஒரு சப்ஜெக்ட் சொல்றோம்னா பரஷையும் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புதுசையும் படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு அது, ஏன்னா புது விஷயம் தானே எல்லாருக்குமே. ஒரு ஹேமர், இன்வெர்டட் ஹேமர் அப்படின்றது இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில கேள்விப்பட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா கேள்விப்படுறோம். நான் அதுதான் நேற்று ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு தடவை நம்ம கொலிகோ யாரோ ஒருத்தர் டக்குன்னு ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்தோன்னா அவங்க மைண்ட்ல நம்ம ரிஜிஸ்டர் ஆகாது. அடிக்கடி எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறோமோ, அடிக்கடி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோதான் நம்ம மைண்டை அதை ஞாபகம் வச்சுக்கும். நம்ம மைண்டை நம்ம அப்படிதான் பழக்கி வச்சிருக்கோம் அத்தனை வருஷமா. அப்போ திடீர்னு ஒரே ஒரு தடவை சொல்லுவேன் நீ ஞாபகம் வச்சுக்கணும், அது எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்? நம்ம மைண்டை நம்ம எப்படி ஏற்கனவே பழக்கி வச்சிருக்கோமோ அதே ஸ்டைலில் ரிஜிஸ்டர் பண்ணாதான் அது கரெக்டாக உள் வாங்கிக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ சாப்டருக்கு போயிடலாம். இப்போ இது வரைக்கும் இப்போ சார்ட் எல்லாருக்கும் தெரியுதா? தெரியும் சார். தெரியும் சார். சரி sir. பிரின்சிபல் சார். எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? சரி. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு, நான் இப்படி வச்சிருக்கேன். இப்போ வந்து இது சார்ட் அலைன்மெண்ட்னு சொல்லுவோம். சார்ட் அலைன்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு பிக்சர் சென்டர்ல இருக்கு. நான் போட்டோகிராஃபி நிறைய பேர் இப்போ எல்லா பேரும் மொபைல் போட்டோகிராஃபி எடுக்கிறீங்க. ஸோ அதுல வந்து நெத்தி வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னா, தலை கட்டாயிடுச்சு நெத்தி வரைக்கும் தான் இருக்குன்னா, இஸ் இட் அ கரெக்ட் போட்டோகிராஃபி? இல்லை இல்லையா? ஒரு பிக்சர்னா கரெக்டா அந்த அலைன்மெண்ட்டுங்கிறது கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி இப்போ நான் வச்சிருக்கிறது என்ன, ஜூலை 24 கரெக்டா பழசு தான் இப்போதைக்கு நான் ஜூம் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக. அப்ப இந்த அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். இப்படி பார்த்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி தெரியும். கரெக்டா? அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க ரைட் சைட்ல மவுஸை வந்து ரைட் சைட்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ரீசெட் சார்ட் வியூ அப்படின்னு வருதா? தெரியுதா எல்லாருக்கும்? ஆமா சார், தெரியும். நீங்க எப்பயுமே ட்ரேடிங் வியூல வந்து நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் கசக்கிக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இல்ல மேல இருக்கட்டும் இப்படி இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் சரி. இப்போ இது அலைன்மெண்ட்டே கரெக்ட் இல்லை, பாதி இது மேலே போயிடுச்சு. ஆனாலும் ரைட் சைடில் போட்டு ரீசெட் சார்ட் வியூன்னு ஒரு தடவை கிளிக் பண்ணீங்கன்னா சக்குன்னு கரண்ட் டேட்ல அலைன்மெண்ட் கரெக்டாக அதுவாக வந்து உட்காந்துரும். இப்போ கடைசி டேட் என்ன டேட்டு? 13th மார்ச், நேற்று. கரெக்டாக அதே இடத்துல சின்னதாக இந்த இடத்துல கேப் விட்டு கரெக்டாக அந்த இடத்துல வந்து உட்காந்துரும்.
ஓகே, நம்ம நகர்த்தி கிகத்தி நம்ம அலைன் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அந்த ரீசெட் சார்ட் வியூ அப்படிங்கிற விஷயத்தையும் எழுதிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டாங்கிறது தெரியும். ஓகே சார். அது எதுக்காக அந்த மாதிரி ரீசெட் பை டிஃபால்ட்டா அவன் கொடுத்துருக்கான் அப்படின்னாக்க, நீங்க டெய்லி கேண்டில்ல வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து டைம் பீரியட் வந்து 6 to 7 months தான் பை டிஃபால்ட்டா போய் நிற்கும். ரீசெட் சார்ட் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப கரெக்டா ஏற்கனவே கொடுத்தாச்சு, அதனால திருப்பியும் கொடுத்தா வராது. அப்ப என்ன ஆகும்னா லைட்டா மாத்திட்டு இப்ப கொடுங்க, இப்ப வரும். இப்ப கொடுத்தா கரெக்டா இப்படி வரும். இப்ப இங்க கரண்ட் 13th இருக்கா, இங்க என்ன டேட் இருக்கு, July 24. அப்ப ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 9 மாசம் டேட்டா தான் ஃபால்ட்டா டிஃபால்ட்டா நிக்குதுங்க. கரெக்டா? சரி, இது விட்டுருவோம். இன்னொரு கம்பெனி ஏதாவது ஒண்ணு பார்ப்போம். இத பயங்கரமா கசக்கி விட்டுருவோம். கசக்கி விட்டுட்டு திருப்பி ரீசெட் சார்ட் கொடுப்போம். எங்க நிக்குது, இதுவும் அதே ஜூலை 24th தான் கடைசியில் நிற்கும். ஸோ நீ வேற எந்த கம்பெனி பார்த்தாலும் 7, 8, 9 மாசம் டேட்டா தான் டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கும், இங்க டெய்லியில இருக்கும். ஆனா இதே எல்லாமே எல்லா டைம் ஃப்ரேம் 9 மாசம் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. இப்போ டெய்லின்றதுக்கு கீழே ஹவர்லின்னு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு, எவ்ரி ஹவருக்கு எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்றது. அது நீங்க வச்சீங்கன்னா ரீசெட் சார்ட் கொடுத்தீங்கன்னா இப்ப ரீசெட் கரெக்டா தான் இருக்கு, அதுவே பை டிஃபால்ட்டா உட்காந்துரும். ஓகே, பட் நான் புரியறதுக்காக உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப கசக்கிட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா அதே தான் போய் நிற்கும். எவ்வளவு பீரியட்ல நிற்கும் அப்படின்னு பார்த்தால் இங்க எவ்வளவு மாசம், இது நேத்து டேட்டு. இங்க பாத்தீங்கன்னா கடைசி கேண்டில் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 25. கரெக்டா ஒரு மாசம் டேட்டா தான் வரும் இங்க, 8 மாசம் டேட்டா வராது. 8 மாசம் 9 மாசம் டேட்டா வராது ஹவர்லிக்கு வச்சீங்கன்னால். இதே இது 5 மினிட்ஸ், எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஒரு கேண்டில் இருக்குல்ல, அது வச்சீங்கன்னால் எவ்வளவு வரும், வெறும் 2 நாள் டேட்டா தான் வரும். இந்த பாருங்க 13th 12th அவ்வளவுதான். அந்த 11th 1 மணில இருந்து ஒரு 2.5 நாளுக்கு உண்டானது தான் வரும். இதெல்லாம் பை டிஃபால்ட் செட்டிங்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்க பேசிக்கலா ட்ரேடிங் சார்ட்டோட தான் இனிமேல் நம்ம வாழ்க்கை போறோம் பழக போறோங்கும் போது இதெல்லாம் பேசிக்கலா புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது நீங்க இதுல வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா கேண்டில்ஸே இருக்கிறதுலே கம்மியா தான் வரும். இதுக்குள்ள நம்ம தேடி பழக முடியாது. அதுக்காக தான் இதே இது நீங்க டெய்லியில எடுத்துட்டீங்கன்னா 9 மாசம் நமக்கு இருக்கு, ஆல்ரெடி இருக்கு, ஆல்ரெடி கரெக்டா தான் இருக்குன்னா திருப்பி ரைட்ல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த காப்பி பிரைஸ் தான் வரும், ரீசெட் சார்ட் வியூ வராது. லைட்டா நகர்த்திட்டு அதாவது அந்த அலைன்மெண்ட்டை மாத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அது மறுபடியும் ரீசெட்னு வரும். அலைன்மெண்ட்டே மாறாம இருக்கும்போது ரீசெட் சார்ட் வராது, அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் கொடுத்தீங்கன்னா ரீசெட் வராது. சார் ரீசெட் வரலையேன்னு எனக்கு மெசேஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் பண்ணி அந்த அனுபவத்தெல்லாம் வாங்கிட்டு தான் இப்போ நான் சொல்றேன். ஓகே, ரீசெட் சார்ட்னா அலைன்மெண்ட் சரியில்லைன்னா தான் அது வரும். கரெக்டா அலைன்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னா அது வராது, ரீசெட் சார்ட் வியூ வராது, அதை புரிஞ்சுக்கோங்க. அப்படிங்கும்போது இது எவ்வளவு மாசம் டேட் வருது, டெய்லியில வச்சா 9 months, 8 to 9 months வரும். இப்போ மார்ச்னாக்கா லாஸ்ட் எவ்வளவு வரைக்கும் வருது, போன ஜூலை வரைக்கும் வருது. 8 to 9 months பீரியட் வரைக்கும் கண்டிப்பா வரும். அப்ப இதுல எவ்வளவு கேண்டில் இருக்கு நமக்கு, இத்தனை கேண்டில்ல ஒரு ஹேமரோ ஒரு இன்வெர்டட் ஹேமரோ கண்டுபிடிக்கிறது கஷ்டம் கிடையாது. இப்ப இதுல எதுவுமே வரல, சாலிடா ஹானஸ்டாவே எதுவுமே வரல. அப்ப என்ன விட்டுருவோம், அடுத்த கம்பெனி கம்பெனியா இல்ல, 6000 கம்பெனி இருக்கு. இப்ப இதுல பார்த்தா ஏற்கனவே நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். என்னது இது, மார்க்கெட் வந்து இப்படி பாத்தீங்கன்னா அது ரீசெட் சார்ட் வியூ கொடுத்துட்டீங்கன்னா இப்ப மார்க்கெட் ஹைல இருந்து கீழே வருதுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டா இருக்கு, பாக்குற கண்ணு ஒழுங்கா தெரியுது, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் மேல இருந்து கீழே போயிட்டு இருக்கு மார்க்கெட்டுங்கிறது. கரெக்டா? அப்படி உங்களுக்கு ட்ரெண்ட் இல்ல சார், கேண்டில் ஸ்டிக் வச்சு எனக்கு கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு ட்ரெண்டானீங்கன்னா இது இப்படி மாத்திக்கோங்க, லைன் சார்ட்டா மாத்திக்கோங்க. தெளிவா கோடு ஒண்ணு ஒண்ணா கீழே தானே போகுது, சிம்பிளா பார்த்தோன்னே தெரியுது இல்ல. ஒரு இசிஜி பாக்குறோம், ஒரு சாதா ஒரு லைன், ஏதாவது ஒரு 4 வயசு குழந்தைய கூப்பிட்டு கேட்டு பாருங்க, ஒரு 5 வயசு கொஞ்சம் பேச்சு வர்ற குழந்தைய கூப்பிட்டு
இஸ் இட் அ டவுன் ஆர் அப்னு சொல்லி பாருங்க, டவுன் தான் சொல்லும். ஏன்னா ஈஸா பார்த்தாலே தெரியுது டவுன் ட்ரெண்ட்ன்ட்டு. இவ்வளவு பழம் மாதிரி நிக்குது மார்க்கெட்டு. கரெக்டா? அது கேண்டில்ஸ்டிக்ல பார்த்தாலும் அதே தான், அப்படிதான் இருக்கு. இப்போ அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஏற்கனவே ப்ரீவியஸ் ஹைல இருந்து டவுன் ட்ரெண்ட் தானே வந்திருக்கு மார்க்கெட்டு. அப்ப இது மார்க்கெட் இறங்க போகுதுங்கிறத இன்ஃபர்மேஷன் யார் சொல்லணும்? இன்ஃபர்மேஷன் சொல்றது யாரோட வேலை? கேண்டில்ஸ்டிக்கோட வேலை. கரெக்டா? அப்படிங்கும்போது இது என்னது? இது ஹேமர் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இங்க ஓகே, இங்க இறங்குனதுக்கு அப்புறம் தெரியுது சார் இது டவுன் ட்ரெண்ட்ன்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்ப இங்க பாருங்க, இந்த பீரியட் வரைக்கும் வச்சீங்கன்னா அது கிளியரான அப் ட்ரெண்ட். கீழே இருந்து மார்க்கெட் மேல போகுது. கரெக்டா தெரியுதா? கீழே எஸ் இருந்து சார். மார்க்கெட் மேல போகுது. அந்த பக்கம் மேல இருந்து கீழே வந்துச்சு, பார்த்தாலே விசிபிளா நமக்கு தெரியுதா தெரியலையா? அப்ப இது ஹைல தான் இருக்கிறது. ஹைல வந்தால் இதுக்கு பேர் ஹேமர் இல்லை. இதை எழுதிக்கோங்க. ட்ரெண்டோட ஹைல வந்தால், ஏன்னா ஹேமர் அண்ட் இன்வெர்டட் ஹேமர் ரெண்டுமே ஷேப் ஒன்று தான். மேலே வந்தாலும் ஒன்று தான், கீழே வந்தாலும் ஷேப் ஒன்று தான். ஆனால் அதோட பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து மீனிங் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? அப்ப முதல்ல அது எங்க ஃபார்ம் ஆயிருக்குன்றத கண்டுபிடிக்கணும். டவுன் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கா, அப் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஹேமரை பார்த்தா நான் பை பண்றேன்னா இங்க வாங்கி தான் என்ன ஆகும்? அடுத்து சரன்னு கீழே இறங்கி போயிடும். கரெக்டா? முதல்ல பிளேஸ்மெண்ட் கரெக்டா பார்க்க தெரியணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதுல பார்த்தா தெரியுது. இப்போ இங்கெல்லாம் போகல, நம்ம மார்க்கெட் இன்னும் வரல, இங்கதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப கீழே இருந்து மேலதான் போயிட்டு இருக்கு. கரெக்டா? இப்ப இங்க பாருங்க, இது ஹேமர்னு சொல்லுவீங்க, இது ஹேமர் கிடையாது, ஏன்னா விக்கு பெருசா இருக்கு. இந்த பாருங்க, ஹேமர் ஷேப் முதல்ல நமக்கு தெரியணும். இந்த மாதிரி விக்கு பெருசா இருக்க கூடாது, ஹேமர்னா சின்னதா இருக்கணும். இங்க பாருங்க, விக்கு சின்னதா இருக்கு. ஆனா இது ஹேமர் தான். ஆனா இடம் ஹைல வர்றதுனால இதுக்கு பேரு ஷூட்டிங் ஸ்டார். அதை எழுதிக்கோங்க. மறுபடியும் அது சொல்லுங்க சார். கியூகி என்னம்மா? அது மறுபடியும் ஒரு டைம் சொல்லுங்க சார். என்ன ஸ்டாரிங் சார்? எனக்கு அது. அதாவது ஷூட்டிங், ஷூட் பண்ணுவோம்ல, ஓகே சினிமா ஓகே. ஷூட்டிங்லாம் ஆ போகுதுல்ல, ஷூட்டிங் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் ஞாபகம் வச்சுங்க, அவ்வளவுதான், ஷூட்டிங் ஸ்டார்னு வந்துடும். உண்மையிலே சினிமால சூப்பர் ஸ்டார் எவ்வளவு பவர்ஃபுல்லோ அதே மாதிரி மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஷூட்டிங் ஸ்டார்ன்றது அவ்வளவு பவர்ஃபுல். அது கரெக்டான இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா அங்கிருந்து இறங்கிடும். சார் இந்த அதே இந்த ham- இன்வெர்டட் ஹேமர் இது. கரெக்டா? இது ஹேமர் கிடையாது, இன்வெர்டட் ஹேமர். ஸோ இன்வெர்டட் ஹேமர் அப்படிங்கிற ஷேப்பு மார்க்கெட்டோட ஹைல, ட்ரெண்ட்ல ஹைல வருது அப்படின்னா தட் இஸ் நேம்டு பை ஷூட்டிங் ஸ்டார். அதை எழுதிக்கோங்க. சார் வேணுகோபால் பேசுறேன் சார். ஒரு சின்ன டவுட்டு. சொல்லுங்க. இது இப்போ 10 ரிவர்சல் காட்டுறது தான் இந்த ஹேமர் சொன்னீங்க சார். இப்போ இது மெயினாக நம்ம டியூரேஷன் வந்துட்டு நீங்கள் வைக்கிறீங்களா? ஒன் டே வைக்கிறீங்க, ஒன் மந்த்து, ஒன் வீக்கு. ஸோ பெரும்பாலும் மோஸ்ட்லி எந்த டியூரேஷனில் சார் அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும்? இந்த ஹேமர் எந்த டியூரேஷனில் வேணாலும் தெரியலாமா? எந்த டியூரேஷன் வேணாலும் தெரியுமே. ஓகே. இப்போ இதே இது மந்த்லி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ம். இதை முடிச்சிருவோமே, ஏன்னா ட்ராக் மாறிடும். ஆ, இதை சரி. முதல்ல இந்த ஷூட்டிங் ஸ்டார்ன்றதை சொல்லிடுறேன் முதல்ல. சரிங்க சார். அதாவது அந்த இன்வெர்டட் ட்ராக் நம்பர் ஹேமர். நீங்கள் சொல்லுங்கள். இதை ஓகே. நான் முடிச்சிடறேன், முடிச்சுட்டு உங்க டவுட் கேளுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. தேங்க்ஸ் சார். ஓகே. யா. ஸோ இது ஷேப் பை இன்வெர்டட் ஹேமர். ஏன்னா மண்டை கீழே இருக்கு, ஹெட் பாடி மேல இருந்தா அது ஹேமர், பாடி கீழே இருந்து மண்டை கீழே இருந்தால் அதுக்கு பேர் இன்வெர்டட் ஹேமர். ஹேமரே தூக்கி தலைகீழ போட்டாதான் இன்வெர்டட் ஹேமர் அப்படிங்கிறது. அப்ப பாடி கீழே இருக்குதுல்ல, அப்ப திஸ் இஸ் இன்வெர்டட் ஹேமர் பை ஷேப். இன்வெர்டட் ஹேமர் பை ஷேப். ஆனா பிளேஸ்மெண்ட் எங்க வருது? மார்க்கெட்டோட ஹைல வருது, ட்ரெண்டோட ஹைல வருது. அப்ப த நேம் இஸ் நாட் இன்வெர்டட் ஹேமர், ஷூட்டிங் ஸ்டார். SHOOTING STAR. இப்போ இது பார்க்கறது புல்லிஷ் இன்வெர்டட் ஹேமர் மாதிரி இருக்கு சார். கிரீன் கலர்ல. இப்போ இதில் ரெட்டும் வரலாமா இல்லை ப்ளூ ரெண்டுமே வரலாம்? கிரீனும் ரெண்டும் வரலாம். வரலாம், ரெண்டும் சரி, வரலாம். தேங்க்ஸ். ஓகே சார். ரெட் வந்தா வெயிட்டேஜ் ஜாஸ்தி, கிரீன் வந்தா கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மி. வெயிட்டேஜ் தான் பர்சன்டேஜ், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே சார்.
2 வந்தாலும் அதுக்கு பேரு ஷூட்டிங் ஸ்டார் தான். ஓகே. டவுன் ட்ரெண்டோட கீழே வந்ததுன்னா அதுக்கு பேரு இன்வெர்டட் ஹேமர். அதாவது இதுக்கு இந்த ஷேப்புக்கு மண்டை கீழே ம் இருந்தால் அதுக்கு பேரு இன்வெர்டட் ஹேமர். அதே ம் இது அப்படியே சர்ன்னு அதே ஷேப் மாறாம டக்குன்னு இடம் மட்டும் மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஷூட்டிங் ஸ்டார். அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்க வீட்டில் இருந்தால் உங்க பசங்க உங்க அண்ணன் தம்பி எல்லாம் அண்ணா தம்பி தங்கச்சிகளா இருந்தா அண்ணான்னு கூப்பிடுவாங்க, ம். பசங்களா இருந்தா அப்பா அம்மான்னு கூப்பிடுவாங்க. ஆனா ஆபீஸ்க்கு போனா எப்படி கூப்பிடுவாங்க? இதே ஆள் தான், பட் இடம் ம். மாறும்போது ரோல் மாறுது இல்ல. அதே ஆமா. தான் இங்க எக்ஸாம்பிள். ஓகே, ஓகே. இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ங்கிறத எழுதிக்கோங்க. இதே மாதிரி இப்போ ஹேமர் மேல வரலாம்ல. இப்போ இது இன்வெர்டட் ஹேமர் மேல வந்தால் ட்ரெண்டோட மேல வந்தால் இதுக்கு பேரு ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? இதே இது பக்க ஹேமரே மேல இதே மாதிரி இடத்துல வந்ததுனால் அதுக்கு பேரு ஹேங்கிங் மேன். அதாவது தொங்கும் மனிதன். ஹேங்கிங்னா நான் தொங்குறது. ஹேங்கிங் மேன் இதுவும் ஷூட்டிங் ஸ்டார் தான். ஏன்னா இது இன்வெர்டட் ஹேமர் ஆனா மேல வருது. அப்ப இதுக்கு பேரு ஷூட்டிங் ஸ்டார். இப்ப ஹேங்கிங் மேனை கண்டுபிடிச்சு ஷேப் சொல்லிட்டோம்னா அப்புறம் உங்க டவுட்டுக்கு வந்துடுறேன், எதுல வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்ப எல்லாமே டவுன் ட்ரெண்டா தான் இருக்கு, பழசுல தான் பார்க்கணும். இது ஹேங்கிங் மேன் தான் இது. ஆனா ஹேங்கிங் மேன் சொல்ல முடியாது, ஏன்னா விக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே தான், பட் ஆனால் கீழே வந்திருக்கு. மேல இந்த மாதிரி ஷார்ப்பா உச்சியில வந்திருக்கணும், அது கண்டுபிடிப்போம். ஹேங்கிங் மேனுக்கா பஞ்சம் அந்த இருக்குல்ல. இது ஒரு ஹேங்கிங் மேன் தான், பாடி இருக்கு, ஆனா இது ஹேங்கிங் மேன் இல்லை. இது டோஜின் பேரு, டிராகன் ஃபிளை டோஜின். பாடி சின்னதா இருக்குல்ல, ஒன்னா பாடியே இல்லை அப்படின்னாலும் ஓகே. ஆனாலும் நீங்க இத இல்ல சார் இது ஹேங்கிங் மேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா கூட ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா மீனிங் தான் முக்கியம், எல்லாமே ரிவர்சல் கேண்டில்ஸ் தான். ஓகே, ஸோ அதனால இந்த மாதிரி டாப்ல உச்சியில வந்ததுன்னா அங்கேருந்து மார்க்கெட் இறங்கும். அதுக்கு ரூல்ஸ் இருக்கு. எல்லாமே இது வந்துட்டாலே மார்க்கெட் இறங்கிடுமா சார்னா கிடையாது, ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் நாளைக்கு பார்ப்போம். முதல்ல நம்ம ஷேப்பை கரெக்டா மனப்பாடம் பண்ணிக்குவோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் மேன் தான். ஓகே, இங்க மேல போயிட்டு இங்க வந்து ஆனா கீழே வந்திருக்கு. டாப்ல கரெக்டா மேல வரணும், உச்சியில அந்த ஸ்விங் மேல போகுதுன்னா ஸ்விங்ல வரணும். அப்படியே உருட்டிக்கிட்டே வந்தா தெரிஞ்சிடும், ஏதோ ஒரு ஸ்டாக்ல டக்குன்னு மாட்டோம். ஏன்னா இப்போ ரீசெண்டா மார்க்கெட் ஏற்கனவே டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால எல்லா ஸ்டாக்குமே இறங்கிட்டு தானே இருக்கு. அதனால தானே எல்லா போர்ட்ஃபோலியோ இறங்குது இறங்குதுன்னு அழுகுறாங்க. இது ஹேங்கிங் மேன் தான். இந்த மாதிரி ட்ரெண்டோட ஹைல வருது அப்படின்னா அது ஹேங்கிங் மேன். பார்த்தா ஹேமரே தான், ஆனா இடம் மட்டும் மாறுது. இந்த இருக்குல்ல, இது இருக்குல்ல, இது கூட சொல்ல முடியாது விக்கு ஜாஸ்தியா இருக்கு. இது கரெக்ட், வந்துட்டு கீழே வந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே ஏறுது. இது ஹை தான் சார். இங்கேருந்து இங்க கீழே இறங்கி இருக்குல்ல, அது வேற விஷயம். ட்ரெண்ட் அனாலிசிஸ்ங்கிறது இங்கேருந்து லோ போயிட்டு லோயர் ஹை போயிட்டு மறுபடியும் ஹையர்ல வந்துட்டு மறுபடியும் ஹை தான் வந்திருக்கு இந்த இடத்துல. இதுவும் கண்டிப்பாக ஹேங்கிங் மேன். ஷேப் அதே தான், ஹேமரோட ஷேப்பே தான். அது புல்லிஷா பியரிஷாங்கிறது வேற. ஓகே, அது வந்து வெயிட்டேஜ் மட்டும்தான், பட் மீனிங் ஒன்று தான். ரெண்டுமே அப் ட்ரெண்ட் ரிவர்சல் தான். அதனால தான் இங்கேருந்து இறங்கிருச்சு இப்படியே ஃபுல்லா. எத்தனை நாள் இறங்கியிருக்கு, எவ்வளோ இறங்கியிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே ஒரு கேண்டில் இன்ஃபார்ம் பண்ணது. இந்த கேண்டில்ல இருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு 31% இறங்கியிருக்கு இந்த ஸ்டாக். 31% இறங்கினத என்ன ஒரு கேண்டில் சொல்லிடுச்சு, அப்பா வெளில ஓடிருங்கப்பான்ட்டு. கரெக்டா? ஸோ இந்த கேண்டில்ங்கிறது அதோட ஃபார்மேஷன் அதோட ரூல்ஸ் அதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். கரெக்டா? இப்போ மறுபடியும் ரீசெட் சார்ட் போய் கொடுத்துருவோம், கொடுத்தா டக்குன்னு போய் உட்காந்துரும். கரெக்டா? இதே மாதிரி தான். இப்போ டெய்லியில வச்சீங்கன்னா 8 9 மாசம் காட்டும்னு சொன்னேன். கரெக்டா? அதே மாதிரி தான் இருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த ஜூலை போன மாசம் ஜூலை தான் வரும்.
ஓகே, இதே இது இப்போ மந்த்லியில நீங்க வைக்கிறீங்க அப்படின்னால் அதுலயும் நம்ம பார்க்கலாம். அதுல இன்னும் டைம் மந்த்லி ஜாஸ்தியா வரும், மாசம் ஜாஸ்தியா வரும். 2021 வருஷ கணக்கா வரும் அங்கேருந்து. கரெக்டா? இது வந்து ஏஜிஎல் ஒன்று இப்போதான் ஐபிஓவே 2021 தான் போட்டாங்க. அதை விடுவோம், வேற கம்பெனிக்கு வரும். ஏபிபிலாம் ரொம்ப வருஷமா இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த டேட்ல இருந்து வருது, 2011 இருந்து வருது. 13 வருஷ டேட்டா வரும். அப்ப இதுல கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? இது அப்படியே நகர்த்திட்டு இதுலயே அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம்ல. இங்க பாருங்க மேல போயிருக்கு. இது என்னது இது? இதுக்கு பேர் என்ன? ஷூட்டிங் ஸ்டார். shooting uptrend அப் ட்ரெயின்ல வந்தா அது ஷூட்டிங் ஸ்டார். uptrend ஷூட்டிங் ஸ்டார். shooting. அவ்வளவுதான். இப்படியே நகர்த்தி நகர்த்தி பார்த்துக்க வேண்டியதானே. இந்த இங்க மறுபடியும் இன்னொரு ஷூட்டிங் ஸ்டாரு. மேல ஏறும் போதெல்லாம் ஷூட்டிங் ஸ்டார் வருது அப்படின்னா அடுத்து கண்டிப்பா இறங்கும். இங்க பாருங்க, அதே மாதிரி இறங்கும் போது ஒரு ஹேமர் வந்துச்சுனால் இது ஹேமர் தான், பட் அடுத்து வந்தா ஏறும். இது சார் பல விஜயகுமார் வருஷமா இருக்கிறது தான் அது. சார் விஜயகுமாருங்க சார். சார் இந்த சொல்லுங்க. 2015ல இப்போ நீங்கள் அந்த ஜூலையில் வந்து ஒன்று இருக்குங்க சார், அது ஷூட்டிங் ஸ்டார் தாங்க சார். அதுக்கடுத்துங்க சார். நெக்ஸ்ட்டு க்ரீன், அதுக்கடுத்துங்க சார். அதுக்கடுத்து அதான் அது ஷூட்டிங் ஸ்டார் தாங்க சார். இதானே? ஆமாம் சார். இது ஷூட்டிங் ஸ்டார் கிடையாது. ஏன்னா பாடி எவ்வளவு பெருசா இருக்கு, விக்க விட பாடி பெருசா இருக்குல்ல. ஆமாங்க சார். ஓகே. அந்த மாதிரி கூட நம்ம ஷேப் என்ன சொல்றோம், இந்த பாருங்க இது கிளியர் ஷூட்டிங் ஸ்டார். ஓகேங்க. அதான் என்ன சொல்ற, 1/3 தான் பாடி இருக்கணும். ஹேமர்னா 1/3. டோட்டலா இருக்குன்னால் ஒரே நிமிஷம், அந்த பிரைஸ் டூல் எங்க இருக்கு? இப்ப இருக்குனால் இப்படி இருக்கு, இதுதான் 100% ஒரு ஸ்டிக் அப்படின்னால் இதுல சரி. பாடிங்கிறது 1/3 இருக்கணும். பாதி வரைக்கும் இருந்தாலோ இது வரைக்கும் பாடி வந்துட்டாலோ அது ஹேமரோ இதுவோ கிடையாது. இப்ப பாடினா இவ்வளவு தூரம் இருக்கணும், ஓகேங்க சார். இந்த அளவுக்காக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 40% ரேஞ்சுக்கு பாடி இருக்குன்னா கூட ஓகே தான், ஹேமர் தான் அது. ஓகே. ஆனா அதுக்கும் கீழே இவ்வளவுலாம் இருந்துச்சுன்னா இது ஹேமர் கிடையாது. ஓகே. பாடி சின்னதா இருக்கு, அதுக்காக ரொம்ப சின்னதா சப்பையா இருந்தாலும் தட் இஸ் நாட் ஹேமர். அதுக்கு தான் அந்த ஓகே. ஹேமர்னா என்ன, அது எப்படி இருக்கணும், இதெல்லாம் ஒரு வீடியோவே போட்டு யூடியூப்ல ஏற்றி அந்த இதையும் குரூப்ல போட்டாச்சு ஏற்கனவே. இப்ப அதே சிலபஸை மறுபடியும் சொன்னா ஜூம் டைம் தான் வேஸ்ட் ஆகும். அது யூடியூப்ல இருக்கிற சமாச்சாரத்தை போய் எதுக்கு திருப்பி நானே போட்டிருக்கேன், அதுவும் குரூப்லயே 3 நாள் முன்னாடி போட்ட வீடியோ போய் மறுபடியும் அதே சிலபஸ் நடத்திட்டு இருந்தா அது வேஸ்ட் ஆஃப் டைமா இல்லையா? கண்டிப்பாக சார். இல்லை இதெல்லாம் சார், எவ்வளவு நான் சேர்த்து இருக்கணும், இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்க சார், நான் பார்த்தேங்க சார். பட் எனக்கு என்ன 100% எனக்கு கிளியராக புரியலைங்க சார். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய ஸ்டாக்ஸோட சார்ட் நான் வியூ பண்ணிட்டு இருக்கேன் சார். அதனால எனக்கு டவுட் வந்ததுனால இந்த இடத்துல நான் கிளாரிஃபிகேஷன் கேட்டேன் சார். இல்ல, அதெல்லாம் பார்த்தா டவுட் வருதுனால் உங்க அண்டர்ஸ்டாண்டிங் தப்புன்னு அர்த்தம். ஏன் சொல்றேன் கேளுங்க, நான் நியாயப்படுத்துறதுக்காக சொல்லல. இல்லைங்க சார், டவுட் வந்ததுனால நான் அந்த சார்ட் வந்து வியூ பண்ணிட்டே இருக்கேங்க சார். இல்ல அது அதுதான் நான் சொல்றேன். கரெக்டாக அப்படிங்கும்போது டவுட்னு ஏதாவது ஒண்ணு வந்ததுனால் அதுக்கு தானே வாட்ஸ்அப் குரூப்னு ஒண்ணு வச்சிருக்கு. ஆமாங்க சார். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து போட்டதுனால தான் அந்த வீடியோலாம் பார்த்துட்டுங்க அந்த திருப்பி வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலா 1/3 33%. 1/3னா என்ன, 100 3 வகுத்தா 33. ஆமாங்க. கரெக்டா? அப்ப ஆமாங்க சார். மொத்த நீளத்துல மேல பாடி மட்டும் 33% அளவு. அதுக்கான 100 அடி ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ண முடியாது. பார்த்தா ஒரு கண்ணு ஒரு அளவு தெரியும்ல. அதான் சார். ஆமாம் கார் டிரைவிங்கோ ஸ்கூட்டர் டிரைவிங்கோ பண்றோம், ஒரு கேப் இருக்கு, கரெக்டா அதுல போக முடியுமா முடியாதா நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல. ஆமாங்க சார். அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆமாம். கரெக்டா வந்துடும். ஓகேங்க சார். புதுசா வண்டி ஓட்டும்போது என்ன பண்ணுவோம், ஐயோ போகுமா போகாதான்னு அப்படியே மெதுவா போயிட்டு லைட்டா பார்த்துட்டு அசைக்கிட்டு அப்படித்தானே போவோம் ஃபர்ஸ்ட். ஆமாங்க, கண்டிப்பாங்க சார். கார்ல போகும்போதுன்னா எட்டி எட்டி பார்த்துட்டே போவோம். அங்க யாராவது இருந்தா ஐயோ ஹெல்ப் பண்ணி சொல்லுவாங்களா, பின்னாடி பேண்ட்ல தேய்ச்சிட போதேன்னு பார்த்து பார்த்து போவோம். இதே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சா எவனையும் கேட்க மாட்டோம், நம்ம பாட்டு ஸ்பீடை கூட குறைக்காம சலன் போயிட்டே இருப்போம். ஏன்னா நமக்கு தெரியும் அந்த ஜட்மெண்ட் கன்விக்ஷன் நமக்கு இருக்கும். இது கண்டிப்பா அந்த ஆமாம். கேப் இருக்குன்ற கன்விக்ஷன் நமக்கு வந்துடும். அது எப்படி வரும், பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். ஓகேங்க சார். அதுக்காக தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரணுன்றதுக்கு தான் நீங்க பாருங்க பிராக்டிஸ் ஏன் சொல்றது. கரெக்டா? வண்டி கண்டிப்பாக. போட்டு தானே அந்த பிராக்டிஸ் வரும். ஆமாங்க சார். வெறும் டிரைவிங் கிளாஸ் போயாச்சு, லைசன்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க, லைசன்ஸ் கையில இருக்கு, ஆனா வண்டி ஓட்ட தெரியுமா? தெரியும். அந்த மாதிரி பிரைஸ் கண்டிப்பா. 30,000 ஃபீஸ் கட்டியாச்சு, சிலபஸும் ஃபுல்லா முடிச்சாச்சு, ஆனா சம்பாதிக்க முடியுமா? முடியாது.
ஏன்னா பிராக்டிஸ் வேணும். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். கோல்டன் ரூல்ன்றது பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு டவுட் வந்தா குரூப்ல கேளுங்க, நான் சொல்லி தரேன். அவ்வளவுதான். ஓகே கரெக்டா? ஓகேங்க சார், அண்டர்ஸ்டுட். இதுதான் எல்லாருக்கும் நான் சொல்றது. ஸோ இப்போ இதே மாதிரி வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சிங்கன்னா எவ்வளோ வருது? ரீசெர்ச் சார்ட் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பீரியட் வருது? 2022 2 வருஷம் பீரியட் வருது. முதல்ல டெய்லி வச்சா 9 மந்த்ஸ் வந்துச்சு. வீக்லி வச்சா 2 வருஷம் வருது. மந்த்லி வச்சா 12 வருஷம் வரும். 12 to 15 வருஷம் வரும். இது அவன் வேற செட் பண்ணி வச்சிருக்கான் கரெக்டா. ஏன்னா வேர்ல்டு லீடர், அவனுக்கு தெரியும் எந்தெந்த டைம் ஃப்ரேம் எப்படி பார்ப்பாங்கன்றது தெரியும். பை டிஃபால்ட்டா இருக்கும் அது. ஓகே, அதனால அந்த டைம் ஃப்ரேம் நீங்க எந்த டைம் ஃப்ரேம் சூஸ் பண்றீங்களோ, நீங்க இன்வெஸ்டர் அப்படின்னா எந்த டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணணும், அதெல்லாம் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல வரும் பின்னாடி. இப்போ இன்னும் ட்ரெண்ட் அனாலிசிஸே வரல. ஸோ அதுக்கப்புறம் மல்டி டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் அனாலிசிஸ்லாம் இருக்கு. அப்போ நான் சொல்லுவேன், ஆக்சுவலா உங்களுக்கான டைம் ஃப்ரேம் நீங்க எதை சூஸ் பண்ணிக்கணும். சார் நான் ஆஃபீஸ் கோயர், காலைல மார்க்கெட் என்னால் பார்க்கவே முடியாது அப்படின்னா நீங்க இன்ட்ராடே பக்கமே வரக்கூடாது. ஹவர்லிக்கு கீழே ஹவர்லிக்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. அது அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து, அவங்கவுங்க மென்டாலிட்டியை பொறுத்து இருக்கு. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா இருப்பாங்க. எதுவுமே எனக்கு டக்கு டக்கு டக்குன்னு நடக்கணும் சார், வெயிட் பண்ணவே முடியாது என்னாலம்பாங்க. அந்த பேஷன்சி ரொம்ப கம்மியா இருக்குனால் கண்டிப்பா நீங்க பொசிஷனல் ட்ரேடிங் பக்கமோ ஸ்விங் ட்ரேடிங்கோ உங்களுக்கு செட் ஆகாது. உங்களுக்கு இன்ட்ராடே தான் கரெக்ட். சார் என்னுடைய மென்டாலிட்டி இன்ட்ராடே, ஆனா ஆஃபீஸ் டைமிங் என்னால பண்ண முடியாது. அப்ப உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட் செட் ஆகாது. அப்ப நீங்க ஃபாரெக்ஸ் தான் போயாகணும். ஃபாரெக்ஸ் 24 ஹவர்ஸ் ஓடிட்டு இருக்கோம். நீங்க காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்கு முன்னாடி ஒரு ட்ரேட் முடிச்சுட்டு கூட ஓடிடலாம். ஏன்னா உங்க மென்டாலிட்டி, உங்க ஸ்பீடுன்றது டே ட்ரேடிங்க்கு தான் நீங்க லாய்க்கு. அந்த ஸ்பீடுக்கு தான் நீங்க லாய்க்கு. ஸ்கேல்பிங்க்கு தான் நீங்க லாய்க்கு. வண்டி ஓட்டும் போதே ஸ்டைல்லே நமக்கு வித்தியாசம் தெரியும்ல. சில பேர் அப்படியே பொறுமையா பார்த்து 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 ஓட்டுவாங்க. சில பேர் அப்படியே சல் 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 சல்னு போவாங்க. அதே மென்டாலிட்டி, அதே டிஃபரன்ஸ், அதே தான் இங்கேயும். நீங்க ஃபாஸ்டா வண்டி மடக்கி மடக்கி வண்டி ஓட்டுறவங்க கொண்டாந்துக்கிட்டு இங்க பொசிஷனல் ட்ரேடிங் டார்கெட் வர்றதுக்கு 15 நாள் ஆகும்பானா, அவன் கண்டிப்பா பொறுமையா இருக்க மாட்டான். நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. இல்லடா எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு சார்ட்டை நோண்டிக்கிட்டே இருந்தான்னா அது ஹவர்லியில் ஏதாவது ரிவர்சல் காட்டுச்சுன்னா டப்புன்னு குத்திட்டு வெளில வந்துருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் டார்கெட் போகும். சே என்னடா இதும்பாங்க. அப்ப எங்க மிஸ் ஆகுதுன்னா, நீங்க தப்பான டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத இடத்துல போய் உட்காந்துருக்கீங்க. ஓகே, இதெல்லாம் மென்டர்ஷிப். இதெல்லாம் பிரைஸ் அனாலிசிஸ்ல வராது. இதெல்லாம் மென்டர்ஷிப்னு சொல்லுவாங்க. மென்டர்ஷிப்னா பெரிய ஃபீஸ் வாங்குவானுங்க எல்லாருமே. ஆனா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தான் இதுல கொடுக்குறோம். என்னோட கோர்ஸ்ல வந்து மென்டர்ஷிப்பும் சேர்ந்து தான் இருக்கும். அதனாலதான் சொல்றது 30,000 ரூபான்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அது நீ முடிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும், இப்ப தெரியாது. இப்ப காஸ்ட்லி நினைச்சுதான் வந்திருப்பீங்க, அது பரவாயில்ல. பட் அது 6 மாசம் கழிச்சு தான் தெரியும், பா உண்மையிலே 30,000 ரூபாய் பயங்கர சீப்புடா அப்படின்ட்டு. அது பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த வேல்யூவாச்சும் இருக்கணும். ஓகேயா? ஏன்னா அதெல்லாம் மென்டர்ஷிப். நீங்க வந்து இண்டிவிஜுவலா உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு ட்ரேட் பண்ணி மிஸ் ஆச்சுன்னா நீங்க என்கிட்ட கவுன்சிலிங் வரணும். சார் நான் இந்த இடத்துல எடுத்தேன், நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், அப்ப இந்த இடத்துல இந்த தப்பு பண்ணி, நம்ம தப்பு பண்ணாம மார்க்கெட்ல ஒரு பஞ்ச் டைலாக் எழுதிக்கோங்க. கோல்டன் ரூல்ல ஒரு முக்கியமான விஷயம் விட்டு போச்சு, அது எழுதிக்கோங்க. இது பஞ்ச் டைலாக். இது மார்க்கெட்ல கரெக்டா பண்ணா காசு, தப்பா பண்ணா லாஸ். இவ்வளவுதான் மார்க்கெட். இத பஞ்ச் டைலாக்கா நீங்க எழுதிக்கோங்க. அட் மார்க்கெட் போட்டு கரெக்டா பண்ணா காசு, தப்பா பண்ணா லாஸ். இவ்வளவுதான். அது நானா இருந்தாலும் அதுதான், வாரன் பஃபட்டா இருந்தாலும் அதுதான். லாஸ் ஆகுதுன்னா நம்ம தப்பா பண்ணியிருக்கோம், சரியா பண்ணலை. கரெக்டா பண்ணாதான் காசு, தப்பா பண்ணா லாஸ் தான். லாஸ் வருதுனால கண்டிப்பா 100% தப்பு நம்ம மேலதான் இருக்குன்றத டப்புன்னு எடுத்தடுப்புல ஒத்துக்கணும். நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பார்க்காம விட்டுருக்கோம், ஏதோ கவனிக்காம விட்டுருக்கோம், ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் நம்ம ஆர்வம் இருக்கணுமே தவிர, ஏங்க அது மார்க்கெட் சரியில்லைங்க, நான் கரெக்டா ஏறி தாங்க இருக்கணும். ஃப்ராட் பசங்குங்க, எஃப்ஐ சீட் பண்றான், டிஐ சீட் பண்றான், இதெல்லாம் அனாவசிய காரணம். ஒரிஜினல் காரணம் நம்ம மேலதான் தப்புன்றத பளிச்சுன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் சக்சஸ்க்கு வந்துருவீங்க.
அதை விட்டுட்டு மார்க்கெட்டை குறை சொல்றது இல்லைங்க, அது அந்த அன்னைக்கு ஆர்பிஐ டேட்டா இருந்தது அதனால இப்படி ஆயிடுச்சு. எதையா ஒரு காரணத்தை வெளியில தேடிட்டு இருந்தால் நம்ம மார்க்கெட்ல ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது என்னுடைய 28 வருஷம் அனுபவத்துல சொல்றேன். எனக்கே நிறைய இருக்கு, நானே இதெல்லாம் சொன்னவன் தான். நான் கரெக்டா தான் என்ட்ரி எடுத்து, இதை விட எப்படிங்க கரெக்டா என்ட்ரி எடுக்க முடியும்? இப்ப தெரியுது. பழைய கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா இவ்வளவு முட்டாள்தனமா ட்ரேட் பண்ணியிருக்கோமே. ஆனா அந்த நேரத்துல கோபம் தான் வந்தது, நான் கரெக்டுன்னு தான் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப 2008 ரிலையன்ஸ் பெட்ரோலியம்னு ஒண்ணு இருந்தது, ஒரு ஸ்டாக், அதை ரிலையன்ஸோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. நான் அப்ப அதை தான் ரெகுலரா பண்ணிட்டு இருப்பேன். அது டாடா மோட்டார்ஸ், அசோக் லேலண்ட், மாருதி, இந்த மாதிரி ஒரு 10 ஸ்டாக் எனக்குன்னு வச்சிருப்பேன். அதுல மட்டும் தான் பண்ணுவேன். அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து இப்ப பழைய ரிவ்யூ பண்ணுவேன் மறுபடியும் அப்பப்ப. அதை கரெக்டா என்ட்ரி எடுத்திருக்கோமா? இது அதனாலதான் நான் அந்த பஞ்ச் டயலாக் சொல்றது காரணம், வெறும் கூகுள்ல படிச்சுட்டு சொல்லல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்றேன். கரெக்டா பண்ணா காசு, தப்பா பண்ணாதான் லாஸ். நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்கன்னா அது ப்ராஃபிட்ல தான் போகும், 99%, 100%. ஆனா மிஸ் ஆகுதுன்னா நம்ம தான் எங்கேயோ மிஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத பட்டுன்னு புரிஞ்சுக்கணும். எங்க மிஸ் பண்ணோம்னு தேடினீங்கன்னா, ஆஹா கரெக்டா இதை கவனிக்கலையாடா அப்படின்னு தோணும். ஏதோ ஒரு ஆங்கிள் மிஸ் பண்ணிருப்போம். ஏன்னா இது மார்க்கெட்டுங்கிறது டக்குன்னு ஒரே ஒரு விஷயத்தை, கேண்டில் ஸ்டிக்கை மட்டுமோ ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸோ ஒரு ட்ரெண்ட் லைனோ மட்டும் வச்சு முடிவு பண்ணுவது அல்ல. கிட்டத்தட்ட 10-12 ஆங்கிள் பார்த்து தான் ஒரு டிசிஷன் எடுக்கணும். அதுல ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் ஆச்சுன்னா அது ரிசல்ட் இம்மிடியட்டா காட்டும். அந்த மிஸ்டேக் மேஜர் மிஸ்டேக்கா இருந்ததுன்னா இம்மிடியட்டா காட்டும், இல்லைன்னா கொஞ்சம் லேட்டா காட்டும், அவ்வளவுதான். ஆனால் கரெக்டா பண்ணா நிச்சயமா காசு தான், தப்பா பண்ணா நிச்சயமா லாஸ் தான். இதை கோல்டன் ரூல்ல எழுதிக்கோங்க. லாஸ் வருதுனால வேற ஆர்குமெண்டே கிடையாது, நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம். அது எங்க தப்பு பண்ணியிருக்கோன்றத கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியா திருத்திக்கலாம், இவ்வளவுதான் விஷயம். அதை விட்டுட்டு இல்ல இல்ல நான் எடுக்கிற டிசிஷன் கரெக்டா இல்லையா, நான் எடுத்திருக்கேன் கரெக்டான டிசிஷன் தான் அப்படிங்கிற ஈகோவை அங்க காட்டக்கூடாது. அதுக்குதான் மார்க்கெட் இஸ் த பாஸ்ன்னு சொல்றது. பாஸ்ட போய் நீங்க காட்டினா என்ன ஆகும்? வேலை போயிடும். அதே மாதிரி நீ மார்க்கெட்டை விட்டு வெளில போடுவீங்க, என்ன பண்ணுவீங்க? ரிவென்ஸ் ரேட் பண்ணுவீங்க. பை போனேன், இன்னை லாஸ் பண்ணிட்டு இரு, அப்படியே நான் இங்கேருந்து செல்லிங் போறேன் அப்படின்னு செல்லிங் போவீங்க. அங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும், மறுபடியும் லாஸ் ஆகும், மறுபடியும் கோவம் வரும். இதெல்லாம் எனக்கும் நடந்திருக்கு. எனக்கும் நடந்து போட்டு அத்தனை அடி மிதியும் வாங்கித்தான் வந்திருக்கு. அதனாலதான் இதெல்லாம் பண்ண வடிவேல் சொல்லுவாங்க, ஏற்கனவே ஒரு கிட்னியை கொடுத்தாண்டா உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துல. அதே மாதிரி ஏற்கனவே ஒரு கிட்னி எல்லாம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கு. ஜெயிச்ச அத்தனை பேர்கிட்டையும் ஒரு கிட்னி தான் இருக்கும் மார்க்கெட்ல, அதை புரிஞ்சுக்கோங்க. அது ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இருந்தாலும் சரி, அவரோட லைஃப் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. மார்க்கெட்டுன்னு சொல்ல, அம்பானி எடுத்துக்கோங்க, அவருமே ஆரம்பத்துல ஏகப்பட்ட அடி, ஏகப்பட்ட தோல்வி. தோல்விகள்ல இருந்து தான் வெற்றிக்கு நம்ம பாடத்தை கத்துக்க முடியும். கரெக்டா? ஆனா தோல்வி எதனால வருது, தோல்வி எங்க நம்ம மேலையான்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தோல்வியில இருந்து சீக்கிரம் வெளில வந்துடலாம். நான் தப்பு பண்ணல, அது காரணம் இது காரணம்னீங்கன்னா தோல்வி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதுக்குதான் மார்க்கெட்டை பாஸ். ஆமாப்பா பாஸ் சொன்னா கரெக்ட் தான், வரும் வழி கிடையாது, செஞ்சுதான் ஆகணும். அப்ப யார் மேல தப்பு இருக்கும்? என் மேலதான் தப்பு இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா அனலைஸ் பண்ணி எங்க தப்புன்றத திருத்தி கொடுக்கறது நான் இருக்கேன். சார் நான் அந்த மாதிரி நினைச்சேன், நான் அந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்க சார் மிஸ் பண்ணிருக்கேன். இப்ப குரூப் ட்ரேடிங்ல பண்றாங்க. நேத்து 2 பேருக்கு நிப்டில நாங்க பண்றோம், 12 பேருக்கு ப்ராஃபிட், 2 பேருக்கு லாஸ். மார்க்கெட் எல்லாருக்கும் ஒரே டைரக்ஷன்ல தானே போகுது, 2 பேருக்கு லாஸ். எப்படியா லாஸ்? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? ஐயோ ஆமா சார், இது கவனிக்கல சார், நான் ஏன் கவனிக்கல? அதனால லாஸ், பனிஷ்மெண்ட். ஆனா ரியல் ட்ரேட் பண்ண அலோவ் பண்ண மாட்டேன். எல்லாருமே விச்சுவல் ட்ரேடிங், பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணணும். 2 மாசத்துக்கு ப்ராக்டிகல் செஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணணும். அது எல்லா ட்ரைனிங்கும் வரும், உங்களுக்கும் அதெல்லாம் இருக்கும். அதனால யூ கேம் டு ரைட் பிளேஸ். பட் ஆனால் எஃபோர்ட் கரெக்டா போடணும். மார்க்கெட்ல லாஸ் ஆச்சுன்னா தப்பு நம்ம பேர்ல தான்ங்கிறத அப்ரப்டா ஒத்துக்கணும். ஆர்கியூ பண்ணாம டக்குன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா திருந்திருவீங்க. அதெல்லாம் நான் எல்லாம் கரெக்ட், நான் யாரு, நான் ராம்நாத்பா, நான் அனலிஸ்ட்பா, அந்த பேச்சே இங்க கிடையாது. நீ எத்தனை 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா கூட இரு, ரஜினி படம் ஃபெயில் ஆகலையா? மணிரத்னம் படம் ஃபெயில் ஆகலையா? சங்கர் படம் ஃபெயில் ஆகலையா? ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் படம் ஃபெயில் ஆகலையா? ஜேம்ஸ் கேமரூன் ஃபெயில் ஆகலையா? அம்பானி ஆரம்பிச்சா அத்தனை கம்பெனி ஹிட்டா?
டாடா ஆரம்பிச்ச அத்தனை கம்பெனி ஹிட்டா, எத்தனை ஃபெயிலியரா இருக்கு? ஆட்டோமொபைல் கம்பெனிலே எத்தனை மாடல்ஸ் ஃபெயில் ஆகுது. ஸோ நீ எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், பட் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகும்ன்றது இயற்கை. 100% ரிசல்ட் எதிர்பார்க்க கூடாது. ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. தோத்தா சின்னதா இருக்கணும், ஜெயிச்சா பெருசா இருக்கணும். இவ்வளவுதான் மார்க்கெட்டு. தோல்வி வராத ஆள் கிடையவே கிடையாது. எனக்குமே ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் செய்யும் அப்பப்ப. கரெக்டா? அப்படிங்கும்போது அப்ப என்ன பண்ணும்? தோல்விங்கிறதும் இன்பில்டு தான் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிட்டு அதை மேனேஜ் பண்ண தெரியணும். லாஸை பெருசாக்க கூடாது, லாஸை சின்னதா கட் பண்ணிட்டு ப்ராஃபிட்டை மேனேஜ் பண்ணி ப்ராஃபிட்டை என்ஹான்ஸ் பண்ணணும். அதுதான் இங்க நம்ம கத்துக்கிற விஷயம். அதுக்காக லாஸே வராதா சார்னா எனக்கு கூட வரதான் செய்யும். 3 நாள் ஒண்ணு கூட ஏடிச்சிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட், அதுக்கு என்ன பண்ண முடியும்? இன்ட்ராடேல அப்படிதான் டப்பு டப்புன்னு மாறதான் செய்யும். நம்ம அதுக்கு தான் ஒரு சின்ன ரிஸ்க் போட்டு வச்சிருக்கு. அதை இன்னைக்கு நான் பொசிஷனல் ட்ரேடா மாத்திருந்தேன்னா கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் லாஸ் ஆகும். தேவையா அது? அதுக்கு 600 ரூபாய் லாஸோட கட் பண்ணிட்டு ஓடி வந்துடணும். அப்ப லாஸ் அக்செப்ட் பண்ற மென்டாலிட்டி நமக்கு வரணும். அதுக்கு மெச்சூரிட்டி வரணும். அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஓகே, இதெல்லாம் மென்டர்ஷிப், இதெல்லாம் பிரைஸ் அனாலிசிஸ் கிடையாது. நான் அதனாலதான் அதையும் சேர்த்து சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் போகவே மாட்டேன். ஆனால் கேண்டில் ஸ்டிக்கை பத்தி பேசாம, சார்ட்டை பத்தி பேசாம, வேற விஷயத்த பத்தி பேசுறேன்னா கூடயே உங்களுக்கு மென்டர்ஷிப்பையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் மேட்டர். இது என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. இது மென்டர்ஷிப். இது கரெக்டா, அதுவும் இன்பில்டா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க, டெய்லியில பாருங்க. ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு. 30 கம்பெனி ஏற்கனவே போட்டாச்சு. 50ல 30 உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 30ல டெய்லியில பாருங்க. 30லையும் பார்த்துட்டேன் சார், டெய்லியில வர வாய்ப்பே இல்லை. 30 கம்பெனிக்குள்ள கேண்டில் மாத்தி மாத்தி ஒன்னா டெய்லியிலேயே நீங்க 30யும் பாருங்க, டெய்லியில வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா சார்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் ரீசெட் சார்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ ரீசெட் சார்ட்ல தான் இருக்கு. இப்படி ஓபன் பண்ணிட்டு இந்த கீழே நம்ம அப் ஏரோ டவுன் ஏரோ போடுவோம்ல சிஸ்டம்ல, அதை மட்டும் தட்டிட்டே வாங்க. இங்க பாருங்க, அடுத்த கம்பெனி வந்துருச்சு. நீ மவுஸை கூட தொட வேண்டாம். அப்படியே இந்த இதுல லேப்டாப்லயோ கீபோர்ட்லயோ மவுஸ் போர்டு இருக்குல்ல, கீபோர்ட்ல அதுல டவுன் ஏரோ அப் ஏரோ இருக்குல்ல, அதை மட்டும் தட்டிட்டே வாங்க. 30 கம்பெனி இப்படியே பாருங்க. என்ன இருக்கு? ஒரு ஹேமர் ஹேங் இந்த மாட்டிச்சா, ஹேமர் அவ்வளவுதான். இந்த இங்க ஒரு ஹேமர், இது ஹேமர்ல பாடி பெருசா இருக்கு. பட் ஆனாலும் ரூல்ஸ் ஓகே. இந்த மாதிரி இவன் நகர்த்த கூட வேண்டாம் நீங்க. அப்படியே அடுத்தது அடுத்தது போடுங்க. என்ன ஹேமர் ஹேங்கிங் பண்ணதா இருக்கா? அப்படியே இந்த இடத்துல பார்த்துக்கிட்டே வாங்க. நான் அந்த ப்ளூ லைன் போட்டு வச்சிருக்கேன்ல, அதெல்லாம் ட்ரெண்ட் லைன் போடுவோம்.